இந்த வெஜ் ஹோட்டல்ல வாங்குற மசாலா தோசை எல்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு என்னமோ அது சாப்பிடணும்னு தோணுச்சு. சோ நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்லயே சிம்பிளா பண்ணிட்டேன். இதுக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் தான் போட போறேன். அதனால சாப்பர்ல போட்டு பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா சீரகம் சேர்த்து பொடியா கட் பண்ண வெங்காயம் அண்ட் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு வேண்டிய மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் அண்ட் கரம் மசாலாவும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா டேஸ்ட் பிடிக்கும்னா இது கூட அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். தோசை கல்லுல எண்ணெய் ஊத்திட்டு இந்த மசாலாவையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலேயே தோசை ஊத்திட்டு இன்னொரு பக்கம் இட்லி பொடியை தூவி விட்டு திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். இந்த மெத்தட்ல பண்றப்போ தோசை கொஞ்சம் மொத்தமா இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு தோசை தின்னா இருந்தா தான் பிடிக்கும். சோ அவங்களுக்காக எப்போதும் தோசை ஊத்துற மாதிரி மெலிசா தோசை ஊத்திட்டு அது மேலே இந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டேன். அன்னைக்கு டின்னர் என்னமோ ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் இருந்தது. சட்னி சாம்பார் கூட தேவையில்லை, வெறும் தோசையே சாப்பிடலாம். இந்த மசாலா கூட பன்னீர், மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து செஞ்சா கூட நல்லா இருக்கும்.